KTM கம்பெனி டியூக் 160 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா MT-15க்கு டேரக்ட் ஒரு காம்படிஷனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட விலை என்ன, இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன தான் KTM கிட்ட 125 டியூக்கு 200 டியூக்லாம் இருந்தாலுமே இந்த MT-15 பைக்குக்கு ஒரு டேரக்ட் ரைவில் ஒரு பைக் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டியூக் 160 வந்து இறக்கியிருக்காங்க. நல்லா இருப்பா. ஆஹா, வாரிசில்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது 160cc இன்ஜின் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து NSலையோ இல்லை அதர் பஜாஜ் பிராண்ட்ஸில் வர இன்ஜினையோ இதில் வந்து யூஸ் பண்ணலைங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டியூக் 200 பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து ஒரு 164.2cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு ஒரு 19 bhp பவரும் 15.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது MT-15ஓட ஸ்லைட்லி அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 160cc பைக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6-pack ஸ்டைலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு LED DRLs கிடைக்கும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் கிடைக்கும். டெயில் லைட்டும் LED கிடைக்கும். இந்த மாதிரி லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே LEDயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். டியூக் 200ல் கொடுத்த மாதிரியான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் வந்து மோனோஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் வந்து கொடுத்து டியூவல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 அண்ட் ரேரில் பார்த்தீங்கன்னா 150 வைடரான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டியில் டியூக் 200ல் வர எல்லா விஷயமுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 160cc இன்ஜினாக வந்திருக்கும். ஸோ பவர் அண்ட் டார்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கன்சோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கான நெகட்டிவ் LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. TFT கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு TFT கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான 160cc பைக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது MT-15க்கு ஒரு செம்ம காம்படிஷன் கொடுக்கும்னு சொல்லலாங்க. இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,85,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டியூக் 160யோட பிரைசிங் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வண்டி MT-15க்கு டைரக்ட் காம்படிஷனாக இருக்குமா, அதோட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ஏதோ நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.